மல்டிவர்ஸ் இது உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. ஆனால் நம்ம நிஜ வாழ்க்கையோட கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ சில இடத்துல இது கனெக்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்படி எனக்கு கனெக்ட் ஆகுற சில விஷயத்த மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் டெசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எழுதும்போது இதுதான் ஆன்சர்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒருவேளை இது இல்லாமல் இதுவாக இருக்குமோன்னு இன்னொரு ஆப்ஷன் தோணும். எண்ட் ஆஃப் த டே நான் கன்வின்ஸ் ஆகி அந்த ரெண்டாவது ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுவேன். பட் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம், எழுதி முடிச்சுட்டு திருப்பி பார்த்ததுக்கப்புறமே எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுன்னு. பட் ஒருவேளை இருக்குமோன்னு நினச்சி நான் சூஸ் பண்ண ஆப்ஷன் பி தப்பாக தான் இருக்கும். இப்படி தெரிஞ்ச ஏன் நான் ஒரு தப்பான ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன்? இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நமக்கு ஆன்சர் இதுதான் தெரியும், ஆனால் ஒருவேளை இது இருக்காதோ, இல்லை ஒருவேளை இதுவாக இருக்குமோன்னு நினச்சி நம்ம ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம ரிஜெக்ட் பண்ண அந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படி இருக்குது? ஒருவேளை இந்த மல்டிவர்ஸ் உண்மையாக இருந்தால் 2 வருஷனால் ஒரே டெசிஷனை ஆக்சஸ் பண்ண முடியாதோ, அதனால தான் இப்படி இருக்கோ? ஆப்ஷன் ஏ எனக்கு தோணுன மாதிரி என்னோட இன்னொரு வெர்ஷனுக்கும் அது தோணியிருக்கலாம். அந்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கக்கூடிய மேஜிக், ஒருவேளை இது இருக்காதோன்னு நான் ஆப்ஷனை மாற்றும்போது அந்த கேப்பில் அந்த வெர்ஷன் அதை தூக்கிட்டு போயிடுச்சோ, அதனால வேறு வழி இல்லாமல் நான் அதை சூஸ் பண்ணிட்டணும். ரெண்டாவது, கனவு. சம்டைம்ஸ் என்னோட கனவில் நான் ஸ்கூல் படிக்கிற மாதிரியும், அண்ட் ஸ்கூலில் இருந்த என் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி என்னோடய காலேஜ் மேட்டோ இல்லை என் கூட வேலை செய்கிற கொலீகோ என்னோடய கிளாஸ்மேட் மாதிரி இருப்பாங்க. கிளாஸ் எடுக்கிற டீச்சர் சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் கூட படிக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு செலிப்ரிட்டி கிட்டாக கூட இருக்கும். ஒருவேளை மல்டிவர்ஸ்ன்ற கான்செப்ட் உண்மைன்னா, அப்போது இதெல்லாம் எங்கேயோ ஒரு யூனிவர்ஸில் என்னோட இன்னொரு வெர்ஷனாக ஓடிட்டுருக்கோம். ஆக்சுவலி இப்படி நான் யோசிக்க ஆரம்பித்தா நிறைய ட்ரீம்ஸில் நான் இன்னும் ஸ்கூலே முடிக்காத மாதிரி கனவு வரும் அடிக்கடி. அப்போது இன்னும் என்னோடய பல வெர்ஷன் ஆஃப் யூனிவர்ஸில் நான் இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கல போல இருக்கு. மூணாவது, ப்ரெஷர். ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் சுற்றி இருக்கவங்களாலேயோ இல்லை ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்கிறோம். ஏன் அப்படி நடக்குது? இன்ஃபேக்ட் நமக்கு அது சுத்தமாக பிடிக்காது, ஆனால் நம்ம கண்ட்ரோல்லே இல்லாமல் அதை நம்ம செஞ்சிடுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருவேளை எல்லா வெர்ஷன்ஸோட ஆப்ஷனும் அவங்கவுங்க அக்சஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்க ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு கிடைக்கும் போயிருக்கு. அதனால் வேறு வழியே இல்லாமல் நம்மளை அந்த சூழ்நிலை கொண்டு போய் இந்த ஆப்ஷனை தொடுன்னு சொல்லி கரெக்டாக அந்த தப்பான விஷயத்த போய் நம்ம சூஸ் பண்ணிடுறோம். இன்ஃபேக்ட் நமக்கே தெரியும் இது சரியாக போகாது அப்படின்னு, ஆனாலும் அந்த சிச்சுவேஷன் நம்மளை அந்த டெசிஷன் எடுக்க வைக்குது. இதுவும் கனெக்ட் ஆகுதுல்ல. சரி, நாலாவது, இது பர்சனலாக எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது. லக். ஐ ரிப்பீட் த சேம். எல்லா ஒஸ்ட்டு ஆப்ஷன்ஸையும் மற்ற வெர்ஷன்ஸ் அக்சஸ் பண்ணுறதுனால தான் லக்குன்னு ஒன்று இருக்கா? ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் ராங் டெசிஷன்ஸ் எடுப்போம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுவோம். பட் சடனாக நம்ம கூட இருக்கவங்களுக்கோ இல்லை யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஒரு லக் வந்து அந்த ஒரு டெசிஷன் அவங்களோட மொத்த லைஃபையும் மாற்றிடும். ஏன்னோ டக்குன்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. அது அந்த ஒரு டெசிஷனோட இம்பேக்டாக தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் லக் ரொம்ப நாள் கூட வராதுன்னு ஒரு 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 விஷயம் இருக்குல்ல. இதுவும் மேபி இந்த மல்டிவர்ஸோட கனெக்ட் ஆகலாம். பிகாஸ் அந்த ஒரு நிமிஷம் தானே அது கனெக்ட் ஆகுது. இந்த ஒரு நிமிஷம் அந்த கரெக்டான டெசிஷன் நம்ம சூஸ் பண்ணிடணும். அப்படி இந்த லக்கியாக நம்ம ஒரு டெசிஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சிச்சுவேஷன் வரும்போது மேபி அந்த லக் நமக்கு கிடைக்காம போயிடலாம். மேபி அந்த ராங் டெசிஷன் நம்ம அஸ் யூஷுவல் சூஸ் பண்ணுறோமோ என்னவோ, அதனால தான் அந்த லக் அடித்தவங்களால கூட அதை ரொம்ப நாள் தக்க வச்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் போட்டுருங்க. அண்ட்
உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் ஆகுதா இந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் வெளியே சொல்லுங்கள். Until then, next வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Till then, bye from Miki. Stay tuned. சொல்ல மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.